ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 74. பரதன் பொதுவாக கைகேயியை இப்படி திட்டுறான். பிறகு அவள் பண்ணின அந்த அபராதத்தை நினைக்க நினைக்க அவனுக்கு கோபம் ஜாஸ்தியாகி அவளை மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறான். கொடிய சுபாவம் உள்ளவளே, கெட்டவளே, உன் தாய் செஞ்ச அக்கிரமத்துக்காக எங்க தாத்தா அவளை ராஜ்யத்தை விட்டு துரத்தினது போல இந்த ராஜ்யத்தை விட்டு நீயும் ஓடி போயிடு. என் அப்பாவையும் கொன்னு என்னுடைய சகோதரர்களையும் ஊற விட்டு துரத்தின பிறகு என் பிராணன் மட்டும் நிற்குமா? நானும் இறந்துட்டேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கோ. என் கணவரையும் புத்திரனையும் ராமலட்சுமணர்களையும் சீதையையும் இந்த நகரத்து ஜனங்களையும் கொலை செய்த பாபத்துக்காக உயிர் உள்ள வரையில் நீ அழுது கொண்டே இரு. என் அண்ணனைப் போல ஒரு தர்மாத்மா உண்டா? ஒரே நேரத்துல ஒருத்தரை கொல்றதுக்கும் இன்னொருத்தரை காட்டுக்கு அனுப்புறதுக்கும் அவ உனக்கு என்ன அபராதத்தை பண்ணினா? இந்த இஷ்வாகு குலத்தை அழிக்கிறதால பிராமணனை கொன்ற தோஷத்தை தான் நீ அடைஞ்ச. நரகமே உனக்கு முடிவாயிடுத்து. உன்னுடைய புருஷன் அடையும் லோகம் உனக்கு கட்டாயம் கிடைக்காது. உன் புருஷனையும் கொன்னு சகல லோகங்களுக்கும் பிரியமான ராமனையும் காட்டுக்கு துரத்தின உன்னுடைய கொடூரமான பாபத்தை பார்த்து எனக்கு ரொம்ப பயம்தான் வருது. எங்க அப்பா உன்னாலதான் ஜீவனை விட்டார். என் அண்ணன் உன்னாலதான் காட்டுக்கு போனார். காலம் உள்ள வரையில் அபகீர்த்தியை உன்னால நான் சம்பாதிச்சுனுட்டேன். பரலோகத்திலும் பாபிகள் அடையக்கூடிய கதிதான் உனக்கு கிடைக்க போறது. ராஜ்யத்தை ஆளணும் அப்படிங்கிற பேராசை பிடிச்சவளே, நீ ஒரு பொண்ணா அல்லது புலியா? என்னோட தாயின் ரூபம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பரம சத்துருதான் நீ. துர்மார்க்கத்துல பெயர் பெற்றவளே, புருஷனை கொன்ற பாதகியே, என்னோட நீ இனிமே பேசாத. கௌசல்யையும் சுமித்ரையும் மற்ற ராஜபத்னிகளும் உன்னால எவ்வளவு கஷ்டத்தை அடைஞ்சு தவிக்கிறா பாரு. நீ பிறந்த குலத்துக்கும் புகுந்த குலத்துக்கும் நல்ல பேரு சம்பாதிச்சு கொடுத்திருக்க. அஸ்வபதி மகாராஜா தார்மிகர், மகா ஞானி. நீ எப்படி அவருக்கு பொண்ணா பிறந்த? யாரோ ஒரு ராட்சசி இப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை எடுத்துண்டு அவருடைய குலத்தை நாசம் பண்ண பிறந்திருக்கா. தர்மம் சத்தியம் இவைகளே அவதாரம் எடுத்தது போல் இருக்கக்கூடிய ராமச்சந்திரனை நீ காட்டுக்கு அனுப்பிச்சுட்டையே. அந்த துக்கத்தால மகாராஜாவையும் கொன்னுட்டையே. என்னை தகப்பனும் இல்லாமல் சகோதரனும் இல்லாமல் இப்படி அனாதை போல ஆக்கிட்டையே. மகா பாபியான உங்கிட்ட யாருக்காவது ஆசை ஏற்படுமா அல்லது இரக்கம்தான் உண்டாகுமா? தர்ம புத்தி உள்ள கௌசல்யா தேவியை இந்த வயதான காலத்துல அவளுடைய ஒரே புத்திரனை விட்டு பிரிச்ச உனக்கு எந்த லோகம் கிடைக்கும்? சொரூபமே இல்லாமல் நாசமடைகிறத தவிர உனக்கு வேற கதி இருக்கு அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. ராமன் கௌசல்யைக்கு புத்திரனாக இருந்தாலும் சகல பந்துக்களுக்கும் ஜீவாத்மா அப்படின்னும் தசரதருக்கு சகல விதத்திலும் சமம் அப்படின்னும் அவனை விட்டு பிரிஞ்சா ஜனங்கள் உயிரையே விட்டுடுவானும் உனக்கு ஏன் தெரியவே இல்லை? முகம், கழுத்து, மார்பு, வயிறு, கைகள், கால்கள் முதலிய அங்கங்களை உடையனவும் நேத்திரம், மூக்கு, விரல்கள் முதலிய உப அங்கங்களை உடையனவும் தேஜஸின் ரூபமான வீரியத்தால் ஜீவனுக்கு வாசஸ்தலமான ஹிருதய கமலத்தில் இருந்துதான் ஒரு புத்திரன் உண்டாகிறான். தானே புத்திரனாக வந்து பிறக்கிறான் என்ற வேத வாக்கியத்தால் தாய்க்கு தன் சகோதரன் முதலிய பந்துக்களை காட்டிலும் தன் வயிற்றில் பிறந்த குழந்தை இடத்தில் அதிகமான பிரீத்தி ஏற்படுறது. அப்படி இருக்க அந்த புத்திரனை விட்டு பிரிந்தால் கௌசல்யைக்கு அந்த துக்கத்தை தாங்க முடியுமா? முன்பு ஒரு காலத்துல சகல தர்மங்களையும் அறிஞ்ச காமதேனு பூமியில நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது ஒரு இடத்துல 2 எருதுகளை ஒரு குடியானவன் ஏர்ல பூட்டி உழுதுன்னு இருந்தான். நடுப்பகல் வரைக்கும் ஒரே மூச்சா உழுததால அது களைச்சு போய் மயக்கமாயிடுத்து. தன் வம்சத்தில் பிறந்த அந்த பிராணிகளுக்கு நேர்ந்த துக்கத்தை பார்த்து அந்த காமதேனு கண்ணீர் விட்டு அழறது. அப்போ அந்த தேவேந்திரன் ஏதோ காரியமாக அங்க வர அந்த கண்ணீர் துளிகள் அவன் மேல விழருது. அவன் நிமிர்ந்து பாக்குறான். ஆகாசத்துல காமதேனு துக்கம் தாங்காமல் அழறத பார்த்தான். உடனே கைகூப்பி வணங்கி, அம்மா ஏன் அழற? நானாவது என்னை சேர்ந்தவர்களாவது உனக்கு ஏதாவது கஷ்டம் தந்துட்டோமா?
இந்த பிரபஞ்சத்துக்கு சுகத்தையே தரக்கூடிய நீ ஏன் இப்படி துக்கப்படுற? ஒருவராலும் உனக்கு பயம் ஏற்பட காரணம் இல்லையே அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் கேட்டான். அப்போ அந்த காமதேனு சொல்றது, எந்த பிராணியாலும் எனக்கு பயமே இல்ல. என் வம்சத்தில் பிறந்த 2 எருதுகள் இந்த குடியானவனால் ஏர்ல பூட்டப்பட்டு கடும் வெயிலில் உழைச்சு களைச்சு பூமியில மயக்கமாயி கிடக்கிறத பாரு. அதுகளால ஏந்திருக்க கூட சக்தி இல்லையே. இருந்தும் கூட கொஞ்சம் கூட தயையில்லாத இந்த குடியானவன் அவைகளை உபதிரவம் பண்றான். அதை பார்த்து என் தேகம் துடிக்கிறது, என் ஹிருதயம் பிளக்கிறது. அவைகளுக்கும் எனக்கும் இரத்த சம்பந்தம் இருக்கு இல்லையா? புத்திரனை போல் பிரியமான பொருள் இந்த பூமியில் ஏதானும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமதேனு கேட்கறது. அப்படி இருந்தும் கூட அவை அந்த காமதேனுவின் வயத்துல பிறக்கல்ல. அவைகளைப் போல கோடானு கோடி புத்திரர்கள் உலகத்துல இருக்கா? காமதேனுவோ தர்மானுஷ்டானத்தில் ஒப்பில்லாதது. சகல ஐஸ்வர்யங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானம், சகல உத்தம குணங்களுக்கும் இருப்பிடம். லோகத்துல பிராணிகள் விருத்தி அடையணுங்கிறதுக்காக ஸ்திரீ புருஷர்களுடைய சேர்க்கையால் மிருகங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கு. தனக்கு கோடிக்கணக்கான குழந்தைகள் இருந்தும் கூட அந்த 2 எருதுகளுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை பார்க்க முடியாம கண்ணீர் விட்டு அழறது. அப்படி இருக்க ராமன் கௌசல்யாவோட வயத்துல பிறந்த புள்ள, ஒரே புத்திரன். பலகாலம் வரையில் புத்திரனே இல்லாமல் இருந்து எத்தனையோ கஷ்டப்பட்டு அடைந்த குழந்தை. சகல உத்தம குணங்களும் அடைந்தவர். கௌசல்யை கேவலம் ஒரு ஸ்திரீ, வயதானவள். மகாராஜாவிற்கு பிரியமான பத்தினி கூட இல்லை. புத்திரனையே நம்பி இருக்கா. அப்படிப்பட்டவளை நீ புத்திரன் இல்லாம பண்ணிட்டு ஈஸியா தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறியா? நீ உயிரோடு இருக்கும் வரையில் இந்த லோகத்துல உனக்கு தீராத துக்கமும் நீங்காத அபகீர்த்தியும் தான் கிடைக்க போறது. இறந்த பிறகு சொரூப நாசம்தான் கிடைக்க போறது. இதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. நான் எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கிரியைகளை எல்லாம் பண்ணிட்டு காட்டுக்கு போய் என் ராமனை பார்த்து வேண்டி அழைச்சின்னு வந்து அவருக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு நான் உன்னால் அடைஞ்ச இந்த அபகீர்த்திய மாத்தி எல்லையில்லாத கீர்த்தியை அடைவேன். பிறகு தபஸ்விகளினுடைய வேஷத்தை தரித்து கொண்டு தண்டகாரண்யத்துல போய் வசிப்பேன். இந்த அயோத்தி ஜனங்கள் கண்ணும் கண்ணீருமாக துக்கப்படுறத என்னால பார்க்க முடியல. நீ செஞ்ச பாபத்தை பொறுத்துக்கவும் மாட்டேன். நீ நெருப்புல போய் விழுந்து உயிரை விட்டுடு, அல்லது ஒத்தர் கண்ணிலும் படாம தண்டகாரண்யத்துக்கு போ, அல்லது கழுத்துல கயத்த மாட்டிந்து உயிரை விட்டுடு. நீ செஞ்ச பாபத்துக்கு வேற பிராயச்சித்தமே இல்ல. இதை தவிர உனக்கு வேற கதியும் இல்ல. ராமன் அயோத்தியைக்கு திரும்பி வந்து ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டு பட்டாபிஷேகமான பிறகுதான் என்னுடைய துக்கம் தீர்ந்து போகும். அவரை காட்டுக்கு துரத்தினேன் என்ற அபகீர்த்தியும் அப்போதான் மறையும் அப்படின்னு காட்டுல ஒரு மதம் பிடிச்ச யானை வேடர்களால அடிக்கப்பட்டு கோபத்தால பெருமூச்சு விட்டுண்டு பூமியில விழர்த்த போல பரதன் கண்கள்லாம் செவந்து போய் ஆடைகள் அவிழ்ந்து ஆபரணங்கள் எல்லாம் சிதறிப்போக இந்திரோத்சவத்தின் முடிவில அறுத்து பூமியில தள்ளப்படக்கூடிய இந்திரத்வஜத்தை போல விழுந்து மயக்கமடைந்தான் அப்படின்னு சொல்லி இந்த 74வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 75வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.